அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஆல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சின்ன ட்ரிப் போகலான்னு போயிருந்தோம். போகுற வழியில ஹைவேஸில் எனக்கு ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் பார்க்குறேன். ஒரு ஸ்மைலீஸ் மாரி வச்சுருந்தாங்க. இது ஹை ஸ்பீடில் போனோன்னா ஒரு மாரி சோகமா இருக்குமா, அந்த மாரி பார்த்தோம். அதுக்கப்புறம் போகிற வழியில வந்து ஒரு ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சிக்கன் ரைஸ், அதுக்கப்புறம் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை, இந்த மாதிரி பெப்பர் சிக்கன்லாம் நிறைய ஆர்டர் பண்ணி நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. அங்கே போனதுமே நாங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரானது சரவணா ஸ்டோர்ஸ் தான் வந்து என்ட்ரானோம். இது வந்து குட்டீஸ்லாம் போனோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் வெளியிலலாம் செம்மையாக நிறைய அந்த கார்லண்ட்ஸ்லாம் வச்சு நிறைய விளையாடுறதுக்கு நிறையா இது வச்சுருந்தாங்க. உள்ளே என்ட்ரானதுமே இந்த மாதிரி ஸ்பைடர் மேன், இந்த மாதிரி இவங்கலாம் வந்து இருந்தாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா கூட இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ப்ரைஸ் எல்லாமே பார்த்தோன்னா ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மி சொல்ல முடியாது. ஓரளவு ரீசனபிள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ட்ரெஸ் செக்ஷன் போயிட்டோம். இங்கே எல்லாமே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இந்த மெட்டீரியல்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருந்தது. இந்த இதில் பார்த்தோன்னா இந்த ப்ளூக்குல இது வந்து செம்மையா இருந்தது. இதோட மெட்டீரியல்னு பார்த்தா தொட்டு பார்த்தோன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்தது. ஆனால் நான் எடுக்கல. இதோட ப்ரைஸ் வந்து 1200 சம்திங் கிட்ட தான் வந்து போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அடுத்த செக்ஷன் போயிட்டோம். இங்கே வந்து கிறிஸ்மஸ் இல்லையா, ஸோ அதனால நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா அந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ்லாம் ஃபுல்லாக ஸ்டார்ஸ் தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு செக்ஷனாக போய் பார்த்துட்டு இருந்தோம். இது என்ன ஃபுல்லாக நிறைய டால்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக சோஃபா செட்ஸு, அதுக்கப்புறம் கிச்சன் எசென்ஷியல்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த சோஃபா செட்ஸு எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருந்தது. ப்ரைஸ் எதுவுமே நான் வந்து பார்க்கல. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போய் பார்த்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பில்லோ பார்த்தோன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருந்தது. ஆல்ரெடி நான் வீட்டில் கொஞ்சம் வச்சுருக்கனால இதை எடுக்கல. ஆனால் ரொம்ப நேரம் கையிலேயே வச்சுட்டு இருந்தேன். அழகாக இருந்தது. நிறைய டால்ஸ்லாம் இருந்தது. ஆனால் இதோட ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் ஹை மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அப்புறமா வந்து அங்கேருந்து நாங்கள் ஹோல்சேல் ஷாப்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த லைன் கிட்ட அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம். அந்த நாச்சியாஸ் அப்புறம் வந்து ஒரு பேக்கரியில் போய் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே இது என்னென்னா லாவா கேக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது சாக்லேட்டில் அப்படியே ஃபுல்லாக அந்த வயல்கனோ மாதிரி அப்படியே வந்த மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. அப்புறம் ஒரு ரசபூரி ஆர்டர் பண்ணி கேக் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு ஃபைனலாக வீட்டுக்கு ரீச் ஆகிடுச்சு.